ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப காரசாரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பருப்பு சாதம், சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கணுங்க. பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், நல்லா லைட்டாக கலர் மாறிடுச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வெங்காயம் வதக்கியாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இது. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவில் ஏற்கனவே காரம் இருக்கும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம வேக வச்ச கிழங்கையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இதையும் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்தில். இப்போ அந்த உப்பு நல்லா பரவுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பரான காரசாரமான பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பருப்பு சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ்ங்க. இது நான் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க என்னோடய பசங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.